இந்த கலெக்டிவ் கர்மா இதை பற்றி நீங்க நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. கலெக்டிவ் கர்மா ஆஃப் அ சொசைட்டி ஒரு சமுதாயத்தின் கூட்டு கர்மாக்கள். அது என்ன கணக்கு சொல்லுதுன்னா, நீங்க அனுபவிக்கிறது நீங்களா தேடிட்டது தான். அதுவும் கூட்டு பிரார்த்தனை, அது மாதிரி கூட்டு சதி, இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்தோட தானா அவங்க செஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவமா தான் இருக்குது. இதுல என்னென்ன முக்கியம்னா, நல்லதும் சரி கெட்டதும் சரி நான் நமக்கே தேடிக் கொள்வதுதான். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, இத பத்தி பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு நல்ல நமக்கு ஒரு ஹோப் நிச்சயமா இந்த சொசைட்டில வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரதுக்கு நம்பிக்கை தரக்கூடிய சில உண்மையான ரிசர்ச் நம்ம பார்ப்போம். இப்ப நமக்கு தேவையானது தமிழ்நாட்டுல ஏன் இந்த மாரி படங்கள் வன்முறையை வந்து பயங்கரமா ஒரு ஸ்கேல் அப் பண்ணி அத டீட்டெயில்ஸ் காமிச்சு, இது எந்த நல்லதுக்குன்னு நமக்கு தெரியவே இல்ல. யாருக்கும் தேவையில்ல. நெறைய பேருக்கு இது வந்து எனக்கு வேண்டாம். இது வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லதா இருக்கும். அதாவது நம்ம சொல்றது வந்து ஆக்ஷன் வேண்டான்னு சொல்லல. ஜாக்கி சான் படங்கள்லாம் என்ன மாரி இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அந்த மாரி ஆக்ஷன்ஸ் நிஜ லைஃப்ல நம்ம ஆ 1000 பேர அடிக்க முடியுமா? பட் யூ நோ ஓரளவு லிமிட்டோட அந்த ஆக்ஷன ஃபன்னியா ஆக்குறது. அந்த மாரி செயல் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நமக்கு செஞ்சு மகிழ்விச்சுட்டு இருந்தார். இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச காலமா இத வந்து ஒரு ரொம்ப ஒரு கெட்ட ஒரு லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து நம்ம கண்டிப்பா இத கண்டிக்கணும். அதாவது டைரக்டர் நம்ம மிஸ்டேக் சொல்லல. இல்ல புரொடியூசர சொல்லல. இல்ல ஆக்டர சொல்லல. ஒரு சமுதாயமா இது வந்து நமக்கு தேவையா? இந்த மாரி படங்கள்லாம் முன்னாடி எடுக்கலையா? வேற சமுதாயத்துல? அதெல்லாம் பார்க்க போனோம்னா, அமெரிக்கால பல இந்த மாரி வயலன்ட் மூவிஸ்லாம் இருந்து, அதுக்கு வந்து என்ன பாதிப்பு இருக்கு சொசைட்டிலங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூமரஸ் சயன்டிஃபிக் ரிசர்ச்சஸ் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். புதுசா நம்ம சொல்ல வேணும்னு இல்ல. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு தீவிர ஆராய்வு ஆராய்ச்சி தேவைன்னு கிடையவே கிடையாது. உங்க உள்ளத்த கேட்கும்போதே தெரியும். அதனால இது எப்படி சொசைட்டில இந்த சமுதாயத்துல வந்துடுச்சு, இந்த மாரி வயலன்ட் ஃபில்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது சேஞ்ச் இஸ் ரெஸ்ட் டூ மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சேஞ்சஸ் வர வர மைண்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட் ஆகும். அந்த மாரி பார்க்கும்போது வயலன்ஸ்ல வந்து பயங்கர ஆக்ஷன் இருக்கு. அப்புறம் அதுல வந்து த்ரில் இருக்கு. அதனால என்ன ஆகுது? மக்கள் வந்து அவங்க தூங்காம ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த அலர்ட்னஸ் இருக்கிறதுனால, வயலன்ஸ்னால அந்த படத்த அப்படியே பார்க்குறாங்க. அது வந்து அவங்கள வந்து அவங்க பிரச்சனைகளை மறக்க வைக்குது. அதனால சில கூட்டங்கள் வரும். ஆனால் நல்ல மனநிலையில இருக்கிறவங்க வந்து இத வந்து நிச்சயமாக அத வந்து பொறுத்துக்கொள்ள முடியாது. இத வந்து எப்படி நம்ம மாத்தணும்? நிச்சயமாக எல்லாரும் சேர்ந்தா, எல்லாரோட வேண்டுதல், பிரார்த்தனை கேட்கும், கேட்காத பிரார்த்தனையும் இருக்கு. மன அளவுல நம்ம வந்து ஆ நம்ம வந்து ரொம்ப அமைதியா இருந்து, ஒரு மாற்றத்தை விரும்பினால், நிச்சயமாக அது வந்து நம்ம நல்லவர்கள், புரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீம்லி கிரியேட்டிவ் பீப்பிள். அவங்க எவ்ளோ இன்டலெக்சுவல். அவங்க புரிஞ்சுக்க முடியாதா? பணம் வந்து தற்காலிகமாக இதுலேருந்து வரும். ஆனா, இந்த அவங்க நம்ம மூலியமா போற வேவ்ஸ்னால அவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. நம்ம வந்து இப்ப திருப்பி அத மாத்தி, திரைக்கதைய மாத்தி அமைக்கிற சக்தி நம் அதாவது ஆ ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு. யாரெல்லாம் போய் காசு கொடுத்து பணம் பார்க்குறோமோ, இவங்க விருப்பம் இதுதான்னு தெரிஞ்சா, நிச்சயமாக அதன்படி இயற்கை வேலை செய்யும். அதனால கலெக்டிவ் கர்மா இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடோட கலெக்டிவ் கர்மாவ மாத்துறதுக்கு நல்ல வழிகள் இருக்குது. பிறகு அதான் நான் சொன்ன மாதிரி இது டைரக்டர் அவர்கள் தப்பில்ல. யார் பொறுப்புன்னு கேட்டா, புரொடியூசர். இந்த மாரி உத்தமமா இருக்கிற பல
நேரம் ரஜினிகாந்த் அவர்களே புகழ்ந்திருக்காங்க. அவ்வளோ தீவிரமா வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ காசு போட்டு அவங்க வந்து எந்த கெட்டதும் நினைக்க மாட்டாங்க. அதே மாரி நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் பெரிய ஆன்மீகவாதி. அவரு வந்து இந்த மாதிரி கோடாரியும், கத்தியும் எடுத்து சமுதாயத்துல வந்து இதுதான் சொல்யூஷனா? எல்லாரும் அவன் வெட்டு, குத்து பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால இது வந்து ஏன் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நிச்சயமாக நம்மளோட பிரார்த்தனை மூலியமா சரி பண்ணலாம். அதோட டெக்னிக்கும் வரக்கூடிய வீடியோஸ்ல நான் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆ இப்ப நம்ம வந்து இதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ப அதாவது பார்க்க போறவங்க, இந்த சினிமாவை பார்க்க போகிறவர்கள், அவரோட ஃபேன்ஸ் அண்ட் ஈவன் த காமன் சமுதாயம் இத வந்து ஒரு நல்ல டைரக்ஷன்ல பட உலகத்தை இயக்குவது நாம் தான், இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் தலைவர் அதாவது ரஜினிகாந்த் சார வந்து தலைவர்ன்னு ஏன் கூப்பிடுறோம்? ஏன்னா, நம்பெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இளமை பருவத்தில் ஒண்ணும் தெரியாத வயசுல ரஜினிகாந்த் அவர்கள் உணர்ந்தார். பெரிய சத்தியங்கள உணர்ந்து நமக்கு போதனை பண்ண ஸ்டார்ட் பண்ணார். பல படங்கள்ல வந்து அவரோட டயலாக்ஸ் எல்லாம் அந்த உண்மைய ஒட்டி இருக்கிறதுனால தான் அந்த படங்கள் எடுபட்டன. அவரோட கேரக்டர் வந்து பிரம்மாண்டமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர் நிஜ வாழ்விலும் நடந்து கொண்டிருந்தார். அதனால தான் நமக்கு வந்து அந்த ஈர்ப்பு. ரஜினி ஹேஸ் அ மேஜிக் அப்படின்னா, அது நிச்சயமா இட்ஸ் ஆன் தி ஸ்பிரிச்சுவல் பேசிஸ். ஆன்மீக வாழ்க்கையில், அதாவது யூனிவர்சல் ஆன்மீகம், சனாதன தர்மம். இது வந்து எந்த ஒரு மதத்தையும் குறிக்காதது. அந்த நிலையில இருந்ததுனால, ரஜினிகாந்த் வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் அவரோட ஃபேன்ஸ் அதே தீவிரத்தோட இன்னும் இருக்காங்க. அப்ப அதனால தான் அவருக்கு தலைவர்ன்னு பேர் வந்தது. தலைவர்ன்னு சண்டை போட்டு எல்லாரும் தான் சண்டை போட்டாங்க. எல்லாரும் தான் ரொமான்ஸ் பண்ணாங்க. தலைவர்ன்னு வந்தது காரணம், he was spiritually enlightened and he reflected those thoughts in the movies. அதனால நம்ம வந்து தலைவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு காணிக்கை, ஒரு நல்லதுன்னு என்ன சொன்னா, நம்ம பிரார்த்தனை அவரு ஆரோக்கியமாக வாழணும். அதாவது அவரோட உடல்நிலை மற்றும் மனநிலை அதுவும் நிம்மதியாக இருந்து நல்ல படங்களை முன்பு போல தலைவராக அவரு சூஸ் பண்ணி அவரை டைரக்ட் பண்றதுக்கு தேவையே இல்லை. we need directors who will take in ரஜினி ஸ்டைல். ரஜினி ஸ்டைலுங்கிறது ஆன்மீகம். சுலபமாக எதிரிகளை எதிர்கொள்வது, இல்லை புத்திசாலித்தனமா அவங்கள முறியடிக்கிறது. இதுதான் நம்ம ரஜினிசம். இது இல்லாம ரஜினியை தூக்கி ஒரு மாடர்ன் டெம்ப்ளேட்ல ஃபிட் பண்றது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அது மாதிரி பார்த்தோம்னா ரஜினி ஃபேன் பேஸ் நீங்க இந்த லேட்டஸ்ட் ரிசர்ச் பிரகாரம் பேஸ்ட் ஆன் ஆல் த வேர்ல்ட் வைட் கிராசிங் ஃபில்ம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 100 மில்லியன் பிளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ரொம்ப அருமையான கிரியேட்டிவ் பீப்புள், இனோவேட்டிவ் பீப்புள், சிம்பிள் ஹம்பிள் பீப்புள். எல்லா ஃபீல்ட்லையும் அவர் வந்து ஒரு முத்திரையை பதிச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். காமன் பப்ளிக், நாட் ஜஸ்ட் ஃபேன்ஸ். அதனால தான் இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வருது. அப்ப அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்து பாஷா வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஃபில்மா இருந்திருக்கு. அந்த பாஷா வச்சு தான் கம்பேர் பண்றாங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அவர்கள் வந்து இந்த படம் கூலி படம் வந்து ஒரு 100 பாஷாக்கு சமமா இருக்கும்னு அவர் ஆசையை சொன்னாரு. ஆனால் ஏன் அது அப்படி அமையல? பாஷா கிட்ட வர முடியல. ஏன்னா இதான் காரணங்கள் பாருங்க. பாஷால என்னென்ன இருந்தது, கூலியில என்னென்ன இல்லை. கூலியில என்னென்ன இருந்தது அதெல்லாம் பாஷால இல்லை. இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது
ரொம்ப கிளியரா தெரியுது ஒரு விஷயம். அதாவது இந்த கிராஃப் நீங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் சீன்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாஷா படத்தோட உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பாஷா படத்தோட சீன் பை சீன் பிக்டோகிராம் இருக்கு. அப்போ இந்த ப்ளூ வந்து ரெப்ரசன்ஸ் ஆக்சுவலி வயலன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ஜெயிலர் 2023 வந்தது. பாஷா வந்து 1995 வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இட்ஸ் ஸோ ஹை. ஜெயிலரில் வந்து ஒரு 1/4 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கு வயலன்ஸ். அது எங்கேருந்து போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பாண்டிங் வேல்யூஸ் பாஷாவில் அந்த அவ்வளோ சீன்ஸ் இருந்திருக்கு. நல்ல ஹாப்பினஸ், நல்ல சாங்ஸ். அதுலேருந்து அந்த குறைவு நம்ம பார்க்குறோம் ஜெயிலரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் சாங்ஸ் அண்ட் டான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. இதில் ரொம்ப பிரைட்னஸ்ஸாக ஒரு ஹாப்பி சுச்சுவேஷன்ஸ் கம்மி. காமெடி அண்ட் என்டர்டைன்மெண்ட் வேல்யூஸ் கூட கம்பேர்ட் டு பாஷா குறைவானது. அந்த டீட்டெயிலிங் ஆஃப் வயலன்ஸ் இது வந்து டெக்னாலஜி வர வர மனுஷன் வந்து ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக அந்த டெக்னாலஜி வந்து கெட்டதுன்னா என்ன, நம்ம துன்புறுத்துற மாதிரி இல்லையா? வயலன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டைசஸ். அது வந்து ஒரு இண்டிகேட்டர் ஆஃப் சிவிலைசேஷன். வெட்டுக்குத்துல இருக்கிற சிவிலைசேஷன் என்ன சிவிலைசேஷன்? அதை பார்த்து வாட் எவர் யூ பிளேஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் க்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து என்ன பயன்? ஸோ நல்ல அறிவார்ந்த சமூகம், தமிழ்நாட்டின் அறிவார்ந்த சமூகத்துல மிகவும் அறிவார்ந்த ஒரு மனிதராக ரஜினிகாந்த் திகழ்கிறார். அவரை இயக்கக்கூடிய அறிவு இருக்கா இந்த டைரக்டர்ஸ்க்கு? இல்லை இந்த டைரக்டர்ஸ் வெறும் பணம் வேல்யூ மட்டும் பார்க்குறவங்களா? இது வந்து பேலன்ஸ் வரணும் கட்டாயம். அண்ட் ரஜினிகாந்த் சாரால நிச்சயமா அந்த பேலன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அவர் வந்து ஒரு நார்மல் டெம்ப்ளேட் இப்ப நடக்குது, இந்த ஜெனரேஷன் இதுதான் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு போக தேவையே இல்லை. அது யாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது இல்லை. கதை நல்ல கதையும் ஆழ்ந்த கருத்தும் சொல்லக்கூடிய நல்ல சில எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து இயக்குனர்கள் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சுக்கலாம். பட் ஸ்டண்ட் மாஸ்டரே டைரக்டரே ஆக முடியாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வெரி டீடைல் ரிசர்ச் வந்து உங்களுக்கு தெரியறது வந்து இப்ப பழைய காலத்து படத்துல வந்து ஒரு ஜென்டில் ஜெயிண்ட் வந்து தன்னை வெளிப்படுத்திக்காம ஒரு அமைதியா இருக்கிற ஒரு ஹீரோ, ஒரு ரொம்ப ஒரு லிமிட், ஒரு சேலஞ்ச் வரும்போது மட்டும் அவர் அதை வந்து வெளிப்படுத்துறார். அண்ட் ஹோல் படம் வந்து அதை ஒட்டி இல்லை, சாதாரண பிரச்சனைகள் எல்லாம் காமிச்சு எப்படி பீக் ஆகுறது அப்படி இருக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபுல் டைம் பீக்கில் காமிச்சிட்டே இருக்காங்க வயலன்ஸ். எவ்ரி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இஸ் ஆக்கியபைட் பை கிளைமேக்டிக் சீன்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா டேவிட் லிஞ்ச்னு ஒரு பெரிய அமெரிக்கன் டைரக்டர், மோஸ்ட் பாப்புலர் அமெரிக்கன் டைரக்டர். அவர் இப்போ இல்லை, ரீசெண்டாக ஹி ஹஸ் பாஸ்ட் அவே. ஸோ அவரெல்லாம் சொல்றாரு, வி டோன்ட் டூ எனி திங் வித்தவுட் அன் ஐடியா. நல்ல ஐடியாஸை விதைக்கணும் இல்லையா? கெட்ட ஐடியாஸை வந்து தெரியாத வயசுல அதை விதைச்சா அது வந்து நிச்சயமா அதுக்குரிய சில சம்பவங்கள் நம்ம அறுவடை பண்ற மாதிரி வரும். அப்ப ஏன் இது சொல்றோம்னா, ஒரு கிரேட் நேஷன் அமெரிக்கா ஹஸ் பீன் அ கிரேட் நேஷன். அண்ட் அவங்கெல்லாம் என்ன வந்திருக்காங்கன்னா, நாளடைவில் இந்த ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து, வயலண்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து அதை அனுபவிச்சு ஃபைனலாக அவங்கெல்லாம் மெடிடேஷன், தியானத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம தலைவர் வந்து எவ்வளோ வருஷமா இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அது பாபான்னு ஒரு நல்ல படத்துல வந்துச்சு, அது பெரிய சக்சஸ் ஆகலன்னு அந்த நிலைமைக்கு மேபி அது கொஞ்சம் என்ன சொல்லலாம், அவுட் ஆஃப் டைம் ஆர் பிஃபோர் டைமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பாபா மாதிரி பல படங்கள், எல்லா படத்துலையும் சார் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் கொடுத்துருக்காரு. அது வந்து அந்த பேஸோட மாடர்ன் டெக்னாலஜி கம்பைன் பண்ணி கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிட் லிஞ்ச் வந்து கிரேட் டிரெக்டர், பெரிய பெரிய மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து, இது மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து தான் குளோபல் யூனியன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃபார் பீஸ் அமைச்சிருக்காங்க. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு, அதில் சேர்ந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு 10-15 வருஷம் முன்னாடி கிடைச்சிச்சு. அதை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் ஆஸ் ஒன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் டைரக்டர்ஸ். ஸோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம நிச்சயமாக சொல்ல வேண்டும் மக்களுக்கு. அது ரஜினிகாந்த் போல ஒரு உன்னதமான, அவர் வந்து ஆக்டர்னு சொல்ல முடியாது,
அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி, ஒரு தலைவர். ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பத்தால அப்ப அவர் சொன்ன சில காரியங்கள் அரசியல் ரீதியாக செயல்படுத்த முடியாம போச்சு. அதுவும் நிச்சயமா கடவுளோட அருளால் தான் அது. ஏனென்றால், அவர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சு தான் இது பண்ணணும்னு தேவையே கிடையாது. அதுக்கும் மேல கடந்து அவருக்கு சக்தி இருக்கு. கடவுள் நிச்சயமாக அவர் நினைச்ச எல்லா காரியங்களையும் இன்னும் கொஞ்ச நாள்ல அது வந்து அடைய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா, அந்த மாரி டெக்னாலஜிஸ் வந்து நம்மகிட்ட இப்ப இருக்கு. அமைதி, ஆ முன்னேற்றம், இன்னோவேஷன் அண்ட் பீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமான முறையில கொண்டு சேர்க்க முடியும். எஃபெக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ற டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கு. அத நான் வேற ஒரு காணொளியில நிச்சயமா அத வந்து நான் ஷேர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அதனால நம்ம சயின்டிஃபிக்கா பார்க்க போனோம்னா, இதெல்லாம் ரொம்ப ப்ரூவன். இத வந்து மக்கள் மத்தியில அத குடுக்கணும். பழங்காலத்துக்கு நம்ம ஸ்டோன் ஏஜ்க்கு கொண்டு போற மாரி மூவிஸ் எடுத்தா, யாராலயும் சகிக்க முடியாது. நீங்க பாருங்க, இவ்ளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் பப்ளிஷ்ட் ரிசர்ச். தியானம். நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் எப்ப தொட்டு சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து இவ்ளோ அட்வான்ஸா இருக்கு இப்ப. இந்த மாரி சில ஞா ஞானத்தெல்லாம் நம்ம வந்து படம் மூலியமா ஒரு இன்ட்ரஸ்டிங் படம். இத எப்படி பிராக்டிகலா சால்வ் பண்ண முடியும்? அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா கொண்டு செல்லணும். அதனால நெறைய உங்களுக்கு காமிக்கணும்னு விரும்புறேன். இதெல்லாம் வந்து டெம்பரரிலி ஒரு சின்ன லெவல்ல உங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம் ட்ரெய்லர் மாரி காமிக்கிறேன் இங்க. இது ஒண்ணொண்ணுத்தையும் விவரிச்சு நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஆ இது வந்து ஒரு பெரிய ஒரு குழு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் வந்து டைல்யூட் பண்றதுக்கு, கலெக்டிவ் கான்ஷியஸ் பேட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் டைல்யூட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது. அது அமெரிக்கால வாஷிங்டன் டிசில நடந்தது. அதோட இதுதான் பார்க்குறீங்க. குளோபல் பீஸ் இனிஷியேட்டிவ். இந்த மாரி விஷயங்கள்லாம் ஹைலி அட்வான்ஸ் கண்ட்ரீஸ்ல முன்பே ரொம்ப வருஷங்கள் முன்பே நடந்து ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி ஹை டைம் தட் வி அப்ளை ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் அவர் சொசைட்டி. உங்களுக்கே தெரியும் இந்தியால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல பர்ட்டிகுலரா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு தலைவர் மாதிரி, ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி தலைவர்கள நம்ப தான் இன்ஸ்பிரேஷன் குடுத்து, அவரு வந்து நல்ல படங்கள் மூலியமா நல்லத வந்து நமக்கு கொண்டு செல்ற மாரி அவர நம்ப வேண்டுதல் மூலியமா, நம்மளோட பிரார்த்தனை மூலியமா, அவரு அத மனசுல அத வந்து உட்கொண்டு, நமக்கு வந்து நல்ல படங்களை தருவார் என்று நாம் நம்புகிறோம். அது நம்ம கையில தான் இருக்கு. அவரு வந்து எப்பயோ இந்த முயற்சியெல்லாம் ஈடுபட்டு, அது வந்து அந்த நேரம் சரியா வராதனால, ஒரு சிக்கல்ல இருந்துட்டுருக்கார். இந்த சிக்கல் நம்ப தான் தீர்த்து வைக்கணும். ஏன்னா, அவரு வந்து விதைச்சிருக்காரு. அன்னைக்கே வந்து நம்பலாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ் இல்லாதப்ப, எல்லா எல்லார் மனசையும் கவர்ந்தது அவரோட உண்மை, அவரோட எளிமை, அவரோட அந்த வேகம். நல்லதுக்கு நல்லத எப்படி அழகா முடிக்கணும், நல்லத எப்படி ரொம்ப எல்லாருக்கும் சமாதானமா, அண்ணாமலையில பாருங்க எப்படி இருந்தாரு. அருணாச்சலம், எல்லா படமும் அதெல்லாம் சொல்ல முடியாது. உழைப்பாளி, மன்னன், மாப்பிள்ளை நல்லத மட்டுமே சொல்லி அந்த படங்கள் எல்லாம் பிரம்மாண்டமான சக்சஸ் ஏற்படுத்தி, அன்னைக்கு அந்த பாக்ஸ் ஆஃபிஸ் இன்னைக்கு மாரி இல்லங்கிறதுக்காக நீங்க அத கம்பேர் பண்ணாம இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து அவ்ளோ வளர்ந்துருச்சு. வணிகம் அவ்ளோ வளர்ந்துருச்சு. சினிமா குவாலிட்டி அவ்ளோ ஆயிடுச்சு. அண்ட் த டெக்னாலஜி அதெல்லாம் யூஸ் பண்ணி டக்குன்னு இவ்ளோ க்ரோர்ஸ் பண்றாங்க. ஆனால் இத விட பெரிய சக்சஸ்லாம் அவர் குடுத்திருக்காரு. இனிமே நம்ம வந்து நம்ம கலெக்டிவ் பிரேயர்ஸ்னால எல்லாருக்கும் நம்ம சன் பிக்சர்ஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் இவங்கெல்லாம் நல்ல டைரக்டர்ஸ் லோகேஷ் கனகராஜ் மாதிரி நல்ல டைரக்டர்ஸ் மனசுல நல்லதை விதைத்து ரஜினிகாந்த் என்றும் ஒரு மாபெரும் ஒரு தலைவர் அவரை வந்து அவரை நம்ம சரியா உபயோகப்படுத்தி இந்த சமுதாயம் நன்மை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு உங்கள் சதீஷ் விக்ரம். நன்றி, வணக்கம்.